நாம் இன்னைக்கு நம்மளோட திரைமர்சனம் நிகழ்ச்சியில ஹிட்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தனகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விவேக் மற்றும் மெர்வின் ரெண்டு பேருமே மியூசிக் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிச்சிருக்காரு. கூடவே ரியா சுமன், கௌதம் வாசுதேவ் மேனன், ரெடின் கிங்ஸ்லி, ஆடுகளம் நரேன், விவேக் பிரசன்னா, சரண் ராஜ், தமிழ் இன்னும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் ஹிட்லர் மூவியை பத்தின திரை விமர்சனத்தின் கூடவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான சீன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்ல போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்க மூவி பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே சில பெண்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட ஊருக்கு போக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் அங்க இருக்குது. ஆனா அவங்க அந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா ஆற்றோட ஒரு பகுதியில இருந்து மற்றொரு பகுதிக்கு கட்டி இருக்கிற கயிறை பிடிச்சி தான் போகணும். அப்படி அவங்க அந்த கயிறை பிடிச்சிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணும்போது ஆற்றுல வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு கட்சி அலுவலகத்தை காட்டுறாங்க. அங்க முதலமைச்சரோட நண்பராக இருக்கக்கூடிய சரண்ராஜ் வந்து நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம், ஒருவேளை அவர் தோத்துட்டா அவரோட அரசியல் வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கிடையில 2 பேர் வெவ்வேறு இடங்கள்ல மர்மமான முறையில துப்பாக்கியால கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பேக்கையும் யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாரு. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் புதுசா இருக்கு அப்படின்னு கொலைகளை உடனே கண்டுபிடிக்க கௌதம் வாசுதேவ் மேனன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய முதலாவது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கொலை செய்யப்பட்ட ஆட்கள் எல்லாம் அரசியல்வாதியா இருக்கக்கூடிய சரண்ராஜோட ஆட்கள்னும், அந்த ஆட்களை கொலை செய்துட்டு சரண்ராஜ் அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்த பணத்தை யாரோ திருடிட்டு போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. சரண்ராஜ் ஏன் தன்னோட ஆட்கள் கிட்ட அவ்வளவு பணத்தை கொடுத்து வைக்கணும், அதையெல்லாம் ஏன் அந்த 2 பேரையும் கொன்னுட்டு வேற ஒருத்தர் திருடிட்டு போகணும் அப்படிங்கிறத காட்டுற காட்சிகள்லாம் படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குது. அடுத்ததா படத்துல ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனியை காட்டுறாங்க. அவர் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடி வர்றாரு. அங்க அவர் தன் கூட காலேஜில் படிச்ச ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி ரூம்ல தங்கி வேலை தேடுறாரு. ஒரு வழியா ஹீரோக்கு வேலையும் கிடைச்சிருது. அவர் தன்னோட வேலைக்காக தினமும் ட்ரெயின்ல தான் போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருக்காரு. அப்போ ரயில்வே ஜங்ஷன்ல வச்சு ஹீரோயினை மீட் பண்றாரு. ஒரு வழியா ஹீரோக்கு ஹீரோயின் கூட அறிமுகமும் ஏற்படுது. ஒரு டைம்ல ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கும்போது ஹீரோ தன்னோட லவ்வை ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோயின் தன்னோட லவ்வை ஏத்துக்கணும் அப்படின்னா ஹீரோக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்றாங்க. இதற்கிடையில சரண்ராஜ் கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட தன்னோட ஆட்களை கொலை பண்ணிட்டு யாரோ என்னோட பணத்தை எல்லாம் திருடிட்டு இருக்காங்க, அந்த பணம் அடுத்த எலெக்ஷனுக்கு என்னோட தொகுதி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இந்த பணம் என் மக்களுக்கு போய் சேரல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல நான் தோத்து போயிருவேன், அதனால நீங்க தான் இந்த பணத்தை எல்லாம் யாரு திருடுறா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா இதே மாதிரி 2 முறை சரண்ராஜோட பணம் ட்ரெயின்ல வச்சு கொள்ளையடிக்கப்படுது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய 2வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 முறை பணம் திருடப்படுற சம்பவம் எல்லாமே ஹீரோ போற ட்ரெயின்ல வச்சு நடக்குது. கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த பணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சது ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி ஏன் இந்த பணங்களை எல்லாம் திருடுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இவ்வளவு பணத்தையும் திருடுனது மட்டும் இல்லாம 2 கொலைகளையும் பண்ணது விஜய் ஆண்டனி தான் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த சம்பவங்களை எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட நடந்ததை எல்லாம் எடுத்து சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு கௌதம் வாசுதேவ் மேனன். ஹீரோயினும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நடந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. இந்த கேப்ல வில்லன் கேங்கு இதெல்லாம் பண்ணது ஹீரோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. உடனே அவங்க விஜய் ஆண்டனியை தேடி அவர் வீட்டுக்கு போறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விஜய் ஆண்டனியை வில்லனோட கேங்க்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா உஷாரான வில்லன் ஹீரோயினை தூக்கி வச்சுக்கிட்டு விஜய் ஆண்டனியை என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டாதான் ஹீரோயினை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாரு. இதுக்கு அடுத்ததா ஹீரோயினோட அப்பா தான் விஜய் ஆண்டனிக்காக வில்லனுக்கு அகைன்ஸ்டா கேஸும் போடுறாரு. அதுக்காக வில்லனோட கேங் அவரை கொலையும் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. கௌதம் வாசுதேவ் மேனன் ஹீரோயினை காப்பாற்ற விஜய் ஆண்டனியை வில்லன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய 3வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பணத்தையும் ஹீரோக்கு வில்லன் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வில்லன் கூடவே இருந்த ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல தெரிய வருது. ஹீரோ ஏன் இவ்வளவு பணத்தையும் வில்லன் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காரு படத்தோட இயக்குனர்.
ஹிட்லர் இந்த படம் எப்படி இருக்கு, தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, விஜய் ஆண்டனி செலக்ட் பண்ணி நடிக்கிற படம் எல்லாமே நமக்கு ஒரு சமூக கருத்தை சொல்லக்கூடிய படங்களா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் நமக்கு ஒரு சமூக கருத்தை சொல்ல வருது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் சீன், எக்கச்சக்க ட்விஸ்ட், நிறைய காமெடிகள் அப்படின்னு இருந்தா கூட இந்த படம் ஏற்கனவே வந்த ஒரு படத்தின் சாயலை ஒத்து இருப்பதனால இந்த படம் எந்த மாதிரி டிராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால முன்னாடியே கெஸ் பண்ண முடியுது. அதுக்காக இந்த படம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான ஆவரேஜான படம் தான் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நேர்களே, நாம் இது வரைக்கும் நம்மளோட திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் ஹிட்லர் மூவியை பற்றி பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் திரைவிமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.